எண்ணுள் ஆயிரம் வந்து கிருஷ்ணா முதல்ல எனக்கு வந்து டைரக்டர் கதை சொல்லும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கதை. அந்த ஸ்க்ரீன் ப்ளே அவர் சொன்ன விதம் எல்லாமே. அண்ட் இது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி லைன் இருந்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கையில் நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், நம்ம இந்த படம் பண்ணால் எனக்கு ஆஸ் அ ஒரு நடிகராக இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காதுப்பா, இதை விட ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எனக்கு கிடைக்காது, அதனால் கொஞ்சம் பாருங்கள், நீங்களும் அந்த கதையை கேட்டால் நல்லாயிருக்கும்னு. அப்பாவுக்கு கேட்ட உடனே அப்பாவுக்கும் பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இனிஷியலாக கொஞ்சம் வி டுக் சம் டைம். எதுக்குன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். நடிப்பு எல்லாமே நாங்கள் ஆஃபீஸ்லேயே உட்காந்து ஃபுல்லாக செஷன்ஸ்லாம் டேரக்டர் ஏற்படுத்தி கொடுத்தோம் எங்களுக்கு. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடி அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போனோம். ஸோ அதனால தான் என் இயக்குனராலையும் அதை சொன்ன டேட்டில் முடிக்க முடிஞ்சதுக்கான காரணமும் அதுதான். சாங்ஸ் ஹேவ் கம் அவுட் ரியலி குட். அடுத்தது ஆடியோ லான்ச் தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி இது விரைவில் இசை மகா நடிகர் டெல்லி கணேஷோட மகன் அறிமுகம், அதுவும் மற்ற அறிமுகங்களும் இருக்காங்க இங்கே. கிருஷ்ணகுமார் டைரக்டர், டிஓபி மொழினா. ஸோ நாங்கள் இங்கே எல்லாருமே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு புதுமுக பட்டாளம் மாதிரி தான் இருந்தது. ஸோ எங்கள் அப்பா வந்து பாலச்சந்தர் சாரோட அறிமுகம். ஸோ பாலச்சந்தர் சாரை விட அதிகமாக யாரும் புதுமுகங்களை கொண்டு வந்திருக்க முடியாது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் எங்கள் அப்பா படத்தில் இவ்வளோ புதுமுகங்கள் இருப்பது அதிசயம் இல்லை, அது ஒன்றும் பெரிய இது கிடையாது, டிஃபரெண்ட் கிடையாது. ஸோ அதை சொல்லி இந்த படம் என் முதல் படமாக இருந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா எனக்கு அந்த கதை மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. வந்ததுக்கப்புறம் பார்த்து எங்களுக்கான எல்லா ஆதரவையும் நீங்கள் தயவு செய்து கொடுக்கணும். ஏன்னா உங்களை நம்பி தான் இந்த டே நம்பி தான் நாங்கள் இருக்கோம். நன்றி, வணக்கம்.